ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டாப் 5 பெஸ்ட் அட்வென்ச்சர் மூவிஸ் தான் நான் இந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கேன். இந்த லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்க 5 மூவிஸுமே ஒரு பெஸ்ட் மூவிஸ் தான் சொல்லலாம் கைஸ். அண்ட் இந்த மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த 5 மூவிஸுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபீல் உங்களுக்கு தரும். அதாவது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அட்வென்ச்சர் ஃபீல் உங்களுக்கு தரும். அண்ட் இந்த மூவிஸ் எல்லாம் யாராவது இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இப்போ தான் நியூவாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th என்ன மூவி பார்க்க போகிறோம்னா ஃபாஸ்ட் டாக்ஸ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வின் டீசல் டீம் பார்த்தீங்கன்னா முதல்லலாம் திருடங்களாக இருந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம வில்லனான ஜேசன் மொமோவை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கும் போது தான் தெரியுது, நம்ம ஜேசன் மொமோவோட அப்பாவை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வில்லனாக இருப்பார். அவரை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கொன்றிருப்பார். இப்படி நம்ம ஹீரோ வின் டீசல் பண்ணதுனால அவரை பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவரை மட்டும் இல்லாமல் அவரோட குடும்பத்தை மொத்தமுமே பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லனான ஜேசன் மொமோ வருவார். இதுக்கப்புறம் என்னாச்சு இந்த மூவியில் அப்படின்றத இந்த மூவியோட ஸ்டோரியில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. கார்ஸ் மூவிஸ் எல்லாம் விரும்பி பார்ப்பீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவி ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேசிங் அண்ட் ஸ்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆயிருந்தது. யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு மூவி. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 5.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 4th என்ன மூவி பார்க்க போகிறோம்னா ஜசாம் ஃபியூரி ஆஃப் தி காட்ஸ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல் படத்தோட கண்டினியூஷனாக பார்த்தீங்கன்னா இந்த மூவியை கொண்டு போயிருப்பாங்க. முதல் படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு அதாவது பில்லிக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் பவர் கிடைச்சதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் பவரை வச்சுட்டு அவரும் அவரோட குடும்பமும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு ஒரு சூப்பர் ஹீரோ லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த பவரை நம்ம பில்லிக்கு கொடுத்தவரோட மகள்கள் 3 பேர் பார்த்தீங்கன்னா நம்ம பூமிக்கு வர்றாங்க. எதுக்குன்னா அந்த பவரை திரும்ப எடுத்துகிட்டு போகிறதுக்காக. இப்படி வந்த அந்த அட்லாஸோட மகள்கள் 3 பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா இருக்கிற சக்திகளை வச்சு இந்த பூமியை பார்த்தீங்கன்னா சேதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி சேதம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பூமியை பார்த்தீங்கன்னா எப்படி பில்லி அவரோட குடும்பத்தோடு சேர்ந்து காப்பாற்றுறாருன்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பவர் சைடுக்கு வந்து அந்த 3 பேருக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு பதிலடி கொடுக்குறாருன்றதும் இந்த மூவியில் நல்லாவே காட்டியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்குங்க. யாராவது பார்க்காம மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டு யாராவது பார்க்காம மிஸ் பண்ணிங்கன்னா அந்த பாட்டு வந்து இந்த செகண்ட் பார்ட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 5.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் தேர்ட் என்ன மூவி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இண்டியானா ஜோன்ஸ் டியல் ஆஃப் டெஸ்டினி. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் முடிவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எங்கே இருக்கும்போது நாசிஸ் பார்த்தீங்கன்னா ஆன்டிக்கான பொருட்களை கடத்திட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்படி கடத்திட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த பொருட்களெல்லாம் மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இண்டியானா ஜோன்ஸ் போயிருப்பாரு. அங்கே போன இடத்துல பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு டயல் ஒன்று கிடைக்கும். அதையே அவரும் அவரோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி எடுப்பாங்க. இப்படி எடுத்ததுக்கப்புறம் ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு ப்ரொஃபஸராக வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. இப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டோட மக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பார்க்கறக்கு வராங்க. இப்படி வரும்போது அந்த டயலை பற்றி கேட்குறாங்க. ஏன்னா பாதி டயல் பார்த்தீங்கன்னா நம்ம இண்டியானா ஜோன்ஸ் கிட்ட தான் இருக்கும். இப்படி பாதி டயல் இருக்கும்போது அந்த டயலை பற்றி கேட்குறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த டயலை ஒரு கும்பல் திருடிட்டும் போகிறாங்க. இப்படி திருடிட்டு போகும்போது அதில் இருக்கிற ஆபத்துக்களை தெரிஞ்சுட்டு நம்ம இண்டியானா ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா அதான் அந்த கும்பல் கிட்ட இருந்து காப்பாற்றி பாதுகாப்பாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சுன்றதை இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2023 ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆயிருக்கும். ஆனால் நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் வயசான மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குங்க. இது வரைக்கும் ரிலீஸ் ஆன இண்டியானா ஜோன்ஸ் மூவிஸை யாராவது பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு மூவி தான், யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 6.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் செகண்டாக என்ன மூவி பார்க்க போகிறோம்னா தி ஃப்ளாஷ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாஷ் டைம் ட்ராவல் பண்ணி கடந்த காலத்துக்கு போகிறாரு. இப்படி கடந்த காலத்துக்கு போய் அவர் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சில விஷயங்களை மாற்றுறாரு. இப்படி மாற்றுறதுனால அது பார்த்தீங்கன்னா டைம் லைனில் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்குது. இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஃப்ளாஷ் சமாளிக்கிறாரு அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியை பார்த்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் ஃபெயில் ஆயிருச்சு. இந்த மூவியை நீங்கள் பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 6.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு என்ன மூவி பார்க்க போகிறோம்னா கார்டியன் ஆஃப் த கேலக்ஸி வால் 3. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம ராக்கெட்டை உருவாக்குனவர் பார்த்தீங்கன்னா அந்த ராக்கெட்டை திரும்பவும் பிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடம் வார்லாக் அப்படின்ற ஒருத்தனை அனுப்புகிறான். இப்படி அனுப்பும்போது அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்டியன்ஸோட ரொம்பவே
கடினமாக ஃபைட் பண்ணுறா. இப்படி ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ராக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டில் அடிபட்டுருது. இப்படி அடிபட்டிருந்தோடனே நம்ம ராக்கெட்டை காப்பாற்றணுன்னா அதுக்கு ஒரு கோடு தேவை. அந்த கோடு பார்த்தீங்கன்னா இந்த ராக்கெட்டை உருவாக்குனவர்கிட்ட தான் இருக்கும். அந்த கோடை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்டியன்ஸ் கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்றதை இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி லைனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்குங்க கைஸ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க கைஸ். இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன 2 பாட்டையும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பாட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த பாட்டை பார்த்துட்டு வந்து இந்த பாட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்ல மூவிஸ். இந்த மூவிஸ் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 7.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க.